அன்பான ஹாப்பி தமிழ் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் எல்லாருக்குமே பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாப்பி தமிழ் டிவி யூடியூப் சேனல்ல என்ன நிகழ்ச்சி பார்க்க போறோம் தெரியுங்களா? திருப்பம் தரும் திருக்கோவில். இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கோவிலோடைய திருவிழாவை பத்தியும் அந்த திருத்தலத்தோட வரலாற்றை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த கோவில் பொதுவா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னை போரூர் டோல்கேட்டுக்கு பக்கத்துல கொஞ்ச தூரத்துக்கு போனீங்கன்னா ஒரு சர்வீஸ் ரோட் வரும். அந்த ரோட்ல இன்னும் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா நம்ம ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் ரொம்பவே சிறப்பா அமைஞ்சிருக்கு. மேட்டுக்குப்பம் வானகரத்தோட எல்லை பகுதியில தாங்க அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் ரொம்பவே சிறப்பா அமைஞ்சிருக்கு. பல தலைமுறைகளை கடந்து வந்து இன்றைய வரைக்கும் அனைவராலும் சிறப்பான பூஜைகளும் வழிபாடுகளும் செஞ்சுட்டு வராங்க. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்டதா நம்ம முன்னோர்கள் வழி வழியா சொல்லிட்டு வராங்க. நம்ம கங்கையம்மன் கோவிலுக்கு ஒரு தனி சிறப்பான வரலாறே இருக்குதுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னால மேட்டுக்குப்பம் வானகரத்துல ஒரு பெரிய குளம் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த குளத்தங்கரையில பெரிய ஆலமரமும் அது கீழே வேப்ப மரமும் இருந்திருக்கு. அந்த வேப்ப மரத்துக்கு அடியில சுயம்புவா 3 அடி உயரம் உள்ள ஒரு புத்து ஒண்ணு வந்திருக்கு. இத பார்த்து பக்தர்கள்லாம் வந்து கடவுளா நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க. அதே புத்து மறுநாள் காலையில பக்தர்கள் எல்லாமே வந்து பார்த்தபோது 7 அடி உயரமா வளர்ந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பக்தர்கள் ரொம்பவே மெய் சிலிர்த்து ஆச்சரியமா வணங்கிட்டு வந்திருக்காங்க. மேட்டுக்குப்பம் வானகரத்து கோவில்ல எல்லா மக்களும் கூடியிருக்கிற வேளையில ஒரு அம்மா மீது அம்மன் வந்து இறங்கி அருள்வாக்கு சொல்லி இருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேய் நான் கங்கையம்மன்டா, உங்க ஊர் எல்லையோட கிராம தேவதை, உங்க எல்லாருக்குமே அருள்பாலிக்க வந்திருக்க. இனிமே உங்களுக்கு நான் சர்வ வடிவமா காட்சி கொடுக்க போறேன். அதே மாதிரி உங்க எல்லையில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் என்ன தேடி வர ஜனங்களுக்கும் வேண்டியத வேண்டியபடி வரமா அளிப்பேண்டா அப்படின்னு அருள்வாக்கு சொல்லி இருக்காங்க நம்ம கங்கையம்மன். அதுக்கப்புறம் ஜனங்க எல்லாருமே ஒண்ணு கூடி சர்வமா வந்து நம்ம கங்கையம்மனுக்கு முட்டையும் பாலையும் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓலை குடிசையில நம்ம கங்கையம்மனை உட்கார வச்சு அபிஷேகமும் ஆராதனையும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. சக்தி வாய்ந்த நம்ம கங்கையம்மா பல தலைமுறைகளா பல அற்புதங்களை இன்னமும் செஞ்சுட்டு வராங்க. நம்ம கங்கையம்மனை வழிபாடு செஞ்சாலே நம்ம எல்லா பாவங்களுமே கண்டிப்பா குறையுங்க. எல்லா வளத்தையும் செல்வத்தையும் கொடுக்கிற ஒரே தெய்வம் நம்ம கங்கையம்மன் தாங்க. கங்கை நதியில நீராடினாலே பாவங்கள் எல்லாம் தொலையும் தானே நம்ம காசிக்கு போய் குளிக்கிறோம். ஏங்க அவ்வளவு தூரம் எல்லாம் போயிட்டு இங்க இருக்கக்கூடிய கங்கை அம்மனை ஒரு முறை வந்து வழிபாடு செஞ்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில எல்லா விதமான அற்புதங்களும் நிகழும், பாவங்களும் கரையும். நம்ம கங்கையம்மா பல நதிகளாக உருவெடுத்து தண்ணீராக பெருக்கெடுத்து ஓடுறதுனாலதான் இந்த பிரபஞ்சமே ரொம்பவே செழிப்பாவும் செழுமையாவும் இருக்குதுங்க. ரேணுகா தேவியோட மறு அவதாரம் தாங்க நம்ம கங்கையம்மா அப்படின்னு புராணம் சொல்லுது. நம்ம கங்கையம்மா நீரா பெருக்கெடுத்து வரும்போது அதிக சக்தி வாய்ந்ததா இருக்காங்க. அதனால பூமி தாங்கவே தாங்காதுங்க. இத அறிஞ்ச சிவபெருமான் தன்னுடைய சடமுடியில கங்கை அம்மாவை தாங்கிக்கிட்டு பூமியில பல நதிகளா ஓட விடுறாருங்க. நம்ம கங்கை அம்மாவை மனமுருகி வேண்டிக்கிட்டீங்கன்னா கை மேல பலன்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க. நம்ம கங்கை அம்மாவோட வாகனம் எதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல தாங்க 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான இந்த கோவில் இடத்துல தாங்க நம்ம அரசாங்கம் பைபாஸ் ரோடு போடுறதுக்காக எடுத்துக்கிட்டாங்க. அதுல மீதி இருக்கக்கூடிய இடத்துலதான் நம்ம கங்கையம்மனோட கோவில் ரொம்பவே சிறப்பா உருவாகி மக்கள் எல்லாருமே வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. வீட்டு மனை வாங்கி வீடு கட்டணுமா? உடனே இந்த சன்னதிக்கு வந்து நம்ம கங்கையம்மனை வணங்கிட்டு போனீங்கன்னா 100% இடம் வாங்கி வீடு கண்டிப்பா கட்டுவீங்க. இந்த கங்கையம்மனுக்கு வைகாசி மாசம் தாங்க ஊர் மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ரொம்பவே சிறப்பா திருவிழா நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாம விபத்துல மக்களுடைய உயிரை காப்பாத்தி துணை நிக்கிறாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுல உண்மையும் நேர்மையும் இருந்துச்சுன்னா கங்கை அம்மா கொடுக்கிற தீர்ப்பு சத்தியத்தை நிலைநாட்டுங்க. நம்ம கங்கை அம்மா கிராம தேவதையா செயல்பட்டு குழந்தை பாக்கியம், திருமண வரம், கொடிய நோயிலிருந்து மக்களை காப்பாத்தி கேட்டபடி கேட்ட வரத்தை கொடுக்கறாங்க. இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு ரொம்பவே சிறப்பா கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்ப 3ஆம் ஆண்டோடைய திருவிழாவை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம்.
ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தின் வெளிப்புற காட்சி அருமையாக இயற்கை வளத்தோடு ஒன்றி காணப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு 3வது வருட திருவிழா வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது. சென்னை மேட்டுக்குப்பம் வானகரத்தில் சக்தி வாய்ந்த அம்மனாக ஆயிரங்காலத்து பழம்பெரும் கோயிலாக பல அற்புதங்களை நிகழ்த்தியபடி ஸ்ரீ கங்கையம்மா வீட்டிற்கும் அழகே தனி அழகுதாங்க. 3ஆம் ஆண்டு திருவிழாவின் ஆரம்பமாக யாக குண்டம் அமைத்து கலசங்களை அலங்கரித்து விநாயகர் பூஜை நடத்தப்படும் இனிய தருணம். பக்தர்கள் புடைசூழ யாக குண்டத்தில் பல வகையான மூலிகைகளை சமர்ப்பணம் செய்து யாக பூஜை செய்யப்படுகிறது. அக்னி ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிகிறது. வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியம் இசைக்க யாக குண்டத்தில் பரிகார பூஜைகள் செய்யப்படும் இனிய காட்சிகள். அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மனுக்கு சந்தன அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், பாலபிஷேகம் என பலவிதமான அபிஷேகங்கள் சிறப்புற செய்யும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது.
யாக பூஜை முடிந்து கலசங்களை எடுத்துக்கொண்டு ஆலயத்தை மேலதாளத்துடன் வலம் வரும் அற்புதமான காட்சி. ஸ்ரீ கங்கை அம்மனுக்கு கலச நீரை ஊற்றி அபிஷேகம் செய்யப்படும் அற்புதமான நிகழ்வு. பக்தர்கள் புடை சூழ்ந்து அம்மனை வணங்குகிறார்கள். அருள்மிகு ஸ்ரீ கங்கை அம்மனுக்கு மலர் மாலைகளாலும் ஆபரணங்களாலும் மிக சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு பழ வகைகள் பிரசாதங்கள் படையலாக போடப்பட்டு அம்மனுக்கு பஞ்சதீப மகா தீபாராதனை செய்யப்படுகிறது. பக்தர்கள் பயபக்தியோடு வணங்குகிறார்கள். ஸ்ரீ கங்கை அம்மனுக்கு முன்னாடி அனைவரையும் வரிசையாக அமர வைத்து வேத மந்திரங்கள் சொல்ல சொல்ல அம்மனுக்கு குங்கும ஆராதனை செய்யப்படுகிறது. அம்பாலே இறங்கி அருள்பாலிக்கும் நிகழ்ச்சிதான் இந்த குங்கும ஆராதனை. சக்தி வாய்ந்த குங்குமமாக மாறும் அதிசயம் இங்கு நடக்கிறது. உற்சவ அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டி அம்பாளை தூக்கியபடி ஆலயத்தை மேல வாத்தியங்களோடு சுற்றி வரப்படும் அருமையான காட்சிகள்.
கடைசியாக மகா தீபாராதனை மீண்டும் அம்பாளுக்கு காட்டி வழிபாடு செய்யப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் வணங்குகிறார்கள். திருவிழாவின் கடைசி கட்டமாக பலவிதமான பிரசாதங்கள் அனைவருக்கும் வழங்குகிறார்கள். பக்தர்கள் வரிசையாக வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிடுகிறார்கள். காலத்தை கணக்கிடலாம், கங்கையை கணக்கிட முடியாது. எல்லையற்ற ஆதிசக்தி. சென்னை போரூர் அருகில் மேட்டுக்குப்பம் வானகரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய அதிசய அற்புதமே நம்ம கங்கையம்மா. கருணிய வடிவான காலநாயகி, இரக்கமே உருவான காவல் நாயகி, உருக்கமாய் கேட்டால் கொடுத்துவிடும் தாயுள்ளம் கொண்ட தெய்வமே நம்ம கங்கையம்மா. நோயால் அவதியுற்றாலும், தோல்வியிலே துவண்டாலும், கடனால் கலங்கினாலும், வறுமையிலே வாடினாலும், வாழ்க்கையில் விரக்தி அடைந்தோரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் உண்மையும் நேர்மையும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றியை தரக்கூடிய அம்மா நம்ம கங்கையம்மா. எதையும் எப்பொழுதும் கேட்டதை கேட்டபடி துணையிருந்து கொடுத்து உதவி செய்பவள் நம்ம அம்மா கங்கையம்மா. அம்மாவால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அம்மாவின் அருளை பெற வேண்டுமெனில் வாருங்கள் வாருங்கள், தேடி வாருங்கள்.